அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையே அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வல்லப்பெருமான் வகுத்தளித்த சுத்த சன்மார்க்க நெறியினை அனைவரும் அறிய வண்ணம் பல்வேறு நூல்களை எழுதி வெளியிட்டவர் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் சத்திய ஞான சபை என்ற தலைப்பிட்டு ஒரு அற்புதமான நூலினை 1977 ஆண்டிலே அந்த ஞான சபையினை புனருத்தாரணம் செய்யும் போது வெளியிட்டுள்ளார்கள். அதிலே இதுவரை 3 தலைப்புகளிலே உண்டான அந்த விவரங்கள் எல்லாம் ஒலிவடிவிலே தரப்பட்டன. இன்று 4வது அத்தியாயத்திலே உண்டான அந்த விளக்கங்கள் ஒலிவடிவிலே தரப்பட உள்ளன. நூலின் பெயர் சத்திய ஞான சபை. ஆசிரியர் சுவாமி திண்டுக்கல் சரவணானந்த சுவாமிகள். அத்தியாயம் எண் 4, ஆலய தோற்றங்கள். பகுத்தறிவு படைத்த மனிதன் பல வகையில் முன்னேறிக்கொண்டே வருகிறான். பிற உயிரினங்களால் எவ்வகையிலும் அறிந்து கொள்ள முடியாத பல உண்மைகளையும் அறிந்து கொண்டே வருகிறான். மறைந்திருந்து செயல்படுத்தி வருகிற ஆற்றல்களையும் அறிந்து கொண்டு வருகிறான். அவற்றின் முன்னிலைகளையும் விளைவுகளையும் பின்னிலைகளையும் விளைவுகளையும் தெரிந்து கொண்டும் வருகிறான். முடிவாக பெறுவதற்கு அரிய தெய்வ பேர்களையும் பெறுகிறான். தானே முயன்று மனித நிலையை அடைகிற தெய்வீக பேர்களையும் கூட பெறுகிறான். இப்படியாக அவன் வாழ்வில் முன்னேறிக்கொண்டே இருக்கிறான். மற்ற ஜீவன்களோ தங்கள் புலனுக்குரிய இன்ஸ்டிங்க்ட், அதாவது இயற்கை உணர்வால் குறிப்பிட்ட எல்லையை தாண்டாமல் வாழ்ந்து மடிந்து போகின்றன. ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் கரையான், எறும்பு, தேனி, புள்ளினங்கள், மற்ற விலங்கினங்கள் முதலியவை எப்படி வாழ்க்கையை நடத்தி வந்தனவோ அப்படித்தான் இன்றும் அவை வாழ்ந்து வருகின்றன. இவற்றுக்கு மாறாக மக்கள் இனம் மனத்தின் துணையால் வாழ்க்கை முறையில் எவ்வளவோ மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அடைந்து வந்திருக்கிறது. இதை கால வரலாற்றின் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் பார்க்கிறோம். இன்னும் பல குறிப்புகளால் உணர்ந்தும் வருகிறோம். மக்களில் சிலர் அறிவும் ஆற்றலும் அருஞ்செயலும் பெருந்திறமையும் கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் துணையால் ஏனைய சாதாரண மக்கள் அவர்களை அடுத்து வாழ்கிறார்கள். அவர்கள் மீது அன்பு காட்டுகிறார்கள். அவர்களிடம் தங்கள் குறைகளையும் தேவைகளையும் விண்ணப்பித்துக் கொள்கிறார்கள். இதனால் தங்கள் கோரிக்கைகள் ஓரளவு நிறைவேற்ற பெற்றும் வருகிறார்கள். இந்த மனித தரத்திற்கு அப்பால் பேராற்றலுடைய ஏதோ ஒன்று இருப்பதாக உணர்ந்தார்கள். அது பேருயிர் உலகங்களையும் பொருள்களையும் ஆற்றல்களையும் தொன்று தொட்டு முறையாக நடத்தி வருவதாக அறிந்தார்கள். அந்த பரம்பொருளை அறிய எங்கெங்கோ தேடி அலைந்தார்கள். கடைசியில் பொதுவாக ஒவ்வொரு பொருளின் உள்ளேயும் சிறப்பாக தங்கள் அகத்திலேயும் அந்த பரம்பொருள் இருப்பதை உணர்ந்தார்கள். அது புறத்தோற்றங்களையெல்லாம் கடந்தது, அகத்திலே இருப்பது என்பதையும் ஊகித்து அறிந்தார்கள். அதற்கு கடவுள் என்று பெயர் வைத்து மகிழ்ந்தார்கள். அவர்கள் கடவுள் என்ற சொல்லுக்கு எல்லாவற்றையும் கடந்தது, எல்லாவற்றின் உள்ளேயும் இருப்பது என்று பொருள் கொண்டார்கள். எல்லாம் வல்ல கடவுள் அணு முதல் அண்டம் வரை, சிற்றுயிர் முதல் பெரும் ஞான சித்தன் வரை அனைத்துக்கும் உள்ளே இருக்கும் பேராற்றலாக இருக்கிறார். ஒவ்வொன்றையும் தான் விளங்கும் இடமாகவும் பெற்றிருக்கிறார். இப்படி இருப்பதற்கு கடமாக இருத்தல் என்று பெயர். இதைத்தான் கடவுள் என்று பெயரிட்டு விளக்கினார்கள். கடவுளையே கந்தழி ஜோதி என்று சொல்லி வந்தனர் பழந்தமிழ் மக்கள். கந்தழி ஜோதிதான் உள்வொளி என்பது. உள்வொளியை உணர்வதற்கு ஞானக்கண் வேண்டும். ஞானக்கண் பெறாத மக்களுக்காக உள்வொளி சிறப்பாக விளங்கும் மனிதன் உருவில் கடவுளை படைத்தார்கள். உள் தீயின் நிறமுள்ள தெய்வமாக படைத்தார்கள். அந்த தெய்வ உருவத்தை பிரார்த்தித்தும் வணங்கி போற்றியும் வழிபட்டார்கள். அதன் மூலமாக ஓரளவு நலமும் பெற்று வந்தார்கள். அகத்தில் இருக்கும் ஒளி உண்மையை உணர்ந்து அடைய முடியாத பாமர மக்களுக்கும் தெய்வ வழிபாட்டு முறையை கற்பிக்க விரும்பினார்கள். அதற்காக மனிதனின் உடல் அமைப்பைப் போலவே ஆலயங்களை அமைத்தார்கள். ஆலயங்களில் கருவறைகளையும் அந்த கருவறைகளிலே கடவுளை குறிக்கும் விக்கிரகங்களையும் வைத்தார்கள். இந்த அடிப்படையில் தான் தெய்வ ஆலயங்கள் தோன்றின. தெய்வ ஆலயங்களில் சாதாரண மனித வடிவங்களிலும் தெய்வ உருவங்களை வைத்தனர். தத்துவங்களை குறிக்கும் அசாதாரண கற்பனை வடிவங்களிலும் பலவை தெய்வங்களை வைத்தனர். தெய்வ உருவங்களையெல்லாம் சர்வ சக்தியுடைய கடவுளாக ஏற்றுக்கொள்ள சிந்தனையாளர்கள் மறுத்தனர். தெய்வ வடிவங்கள் எல்லாம் மனிதனால் படைக்கப்பட்டவை, அவை அழிந்து போகக்கூடியவை, அவற்றை உண்மை தெய்வமாக கொள்ளக்கூடாது என்று கருதினர். அவர்களில் சிலர் ஆலயங்களில் கடவுளை அருவமாக தொழ முற்பட்டனர். மற்றும் சிலர் அவரவர் கருத்துக்கு ஏற்ப ஆலயத்தையும் தெய்வத்தையும் புதிதாக உருவாக்கினர்.
அதற்கு ஏற்ப கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் வந்தனை வழிபாட்டு முறைகளையும் விழாக்களையும் ஏற்படுத்தினர். இவ்வாறு வேற்றுமை மனப்பான்மையுடன் வாழத் தொடங்கினர். இதனால் மக்கள் மத்தியில் பல பிரிவுகள் ஏற்பட்டன. உலகில் பலவகை தெய்வ ஆலயங்கள், தெய்வ சின்னங்கள், பீடங்கள் தோன்றி பெருகி வளர்ந்தன. யோக சாத்திரங்களையும் ஞான சாத்திரங்களையும் உபதேச அனுபவ வாசகங்களையும் பலர் கற்றார்கள். அதன் மூலமாக மனிதனின் உயிருக்குள் உயிராக கடவுள் இருக்கிறார் என்பதை உணர்ந்தார்கள். அவரை கடவுள் ஆன்மா என்று போற்றினார்கள். கடவுள் உயிருக்குள் மட்டும் அல்லாமல் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் என்பதையும் அறிந்தார்கள். அந்த உண்மை கடவுளை வணங்கி வாழ்த்தி வழிபட்டு வாழ்வு பெற விரும்பினார்கள். நமக்குள் உயிருக்கு உயிராக இறைவன் இருக்கிறான். நம் அகத்தில் அவன் இருக்கும் இடம்தான் உண்மையான கோயில். இந்த கோயிலை வெளியில் உருவப்படுத்தவே புறத்தில் கற்களினால் சிற்ப நுட்பங்களுடன் கூடிய ஆலயங்களை ஞானிகள் அமைத்தனர். ஆனால் இதுவரை அவர்கள் லட்சியம் பூர்த்தியாகவில்லை. சாதாரண மக்களால் நம் உயிருக்குள் உயிராக இருக்கும் கடவுள் உண்மையை அறிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் தங்கள் உடல் இன்பத்தையே பெரிதாக நினைத்து அதற்காகவே வாழ்ந்து வருகிறார்கள். இதனால் ஞானிகள் அமைத்த தெய்வ ஆலயங்களின் குறிக்கோளை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பக்தி வழிபாடுகள் எல்லாம் பக்தர்களின் உடலை பற்றிய உணர்வுடன் தான் செயல்படுகின்றன. இதனால் அவர்கள் நிலையற்ற இன்பத்தை சிறிதளவு பெறுகிறார்கள். இந்த இன்ப மயக்கத்தில் மகிழ்கிறார்கள். கடைசியில் நிலையான பயனை பெறாமல் மடிந்து போகிறார்கள். கோவிலும் தெய்வ திருவுருவங்களும் உண்மை கடவுளை நமக்கு சுட்டிக்காட்டுவதற்காக வந்தவை என்ற எண்ணமே மக்களுக்கு ஏற்படவில்லை. கடவுளோ எல்லா இடங்களிலும் எப்போதும் இருக்கிறார். அவர் நாம் வழிபட்டு உய்வதற்காக வெளிப்பட்டு உதவவும் தயாராக இருக்கிறார். அவ்வாறு இறைவன் வெளிப்பட்டு உதவ இருப்பது ஆலயங்களில் அல்ல, ஜீவதேகங்களில்தான், சிறப்பாக மனித வடிவங்களில்தான் உயிருக்கு உயிராக இருந்து நமக்கு உதவ தயாராக இருக்கிறார். எனவே மக்களின் உடல்களே உண்மையான தெய்வ ஆலயங்கள். மனித உடல்களின் உள்ளே இருக்கும் கடவுளின் அருள் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? உயிர்களுக்கு ஜீவதயவுடன் தொண்டு புரிய வேண்டும். எல்லாமாயிருக்கும் பரிபூர்ண கடவுளுக்கு நாம் எதை தந்து உபசரிப்பது? அவர் நம்மிடம் எதை எதிர்பார்க்கப் போகிறார்? அவர் பூர்ணமாக விளங்கக்கூடிய மனிதர்களின் பசியை போக்க வேண்டும். அதன் மூலமாக அந்த மனிதர்களுக்கு உயிர் விளக்கம் உண்டாக்க வேண்டும். அவர்களுக்கு உண்மை கடவுள் அறிவு ஏற்படச் செய்ய வேண்டும். உயிருக்குள் உயிராக இருக்கும் இறைவனை பற்றிய விளக்கத்தையும் அவர்கள் பெரும்படி செய்ய வேண்டும். இதுதான் நம் உள்ளே இருக்கும் இறைவனின் அருளை பெறுவதற்கு உரிய உண்மையான வழிபாடாகும். ஆடம்பர விழா வைபவங்களுடன் செய்யும் கடவுள் வழிபாடுகள் எல்லாம் மிக அற்பமான பயனையே தருவன. ஆகம சாத்திர விதி முறைப்படி அமைக்கப்பட்டுள்ள ஆலய வழிபாடுகளில் திருவருள் விளக்கம் கிடைப்பதில்லை. பக்தியும் சிரத்தையும் நம்பிக்கையும் தான் மனிதனுக்கு ஓரளவு பயன் விளைவிக்கின்றன. ஆனால் அவன் அருள்மயமான நித்திய ஆனந்த அனுபவத்தை பெறுவதில்லை. நித்தியமாய் உள்ள எல்லாம் வல்ல கடவுளுக்கு உண்மையான ஆலயம் எது? கடவுள் எங்கும் நிறைந்து இருக்கிறார் என்றால் அவர் வடிவத்தை காண முடியுமா? கற்பனை கண்ணால் கூட அவரை காண முடியாதே. அப்படிப்பட்ட அளப்பரிய பெருங்கடவுளுக்கு ஓர் ஆலயம் எப்படி இருக்க முடியும்? அப்படி ஒரு கடவுளும் இருக்க முடியாது, அவருக்கு ஓர் ஆலயமும் இருக்க முடியாது என்கிறார்கள். உலகில் இதுவரையில் தோன்றியுள்ள கோயில்கள் ஏராளம். அவைகளில் நிறுவப்பட்டிருக்கும் உருவ அருவ அருவுருவ தெய்வங்களும் ஏராளம். இந்த தெய்வங்கள் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி கடவுளுக்கு நிகரானவை அல்ல. அருட்பெருஞ்சோதி கடவுளை காண முடியுமா? காண முடியும். ஞானக்கண்ணின் மூலமாக காண முடியும். ஞானக்கண் என்றால் என்ன? அருளே ஞானக்கண். அந்த கண்களால் ஒருமையுடன் பார்க்கும்போது உண்மை கடவுளான அருட்பெருஞ்சோதியை காணலாம். சாத்திரங்கள் எல்லாம் தடுமாற்றம் சொல்வதென்று நேத்திரங்கள் போல் காட்ட நேராவே. நேத்திரங்கள் சிற்றம்பலவன் திருவருள் சீர்வண்ணம் என்றே உற்று இங்கு அறிந்தேன் உவந்து. சாத்திரங்கள் எல்லாம் தடுமாற்றம் சொல்வது அன்றி நேத்திரங்கள் போல் காட்ட நேராவே. நேத்திரங்கள் சிற்றம்பலவன் திருவருள் சீர் வண்ணமென்றே உற்று இங்கு அறிந்தேன் உவந்து. சாத்திரங்கள் எல்லாம் தடுமாற்றம் சொல்வதன்றி நேத்திரங்கள் போல் காட்ட நேராவே. நேத்திரங்கள் சிற்றம்பலவன் திருவருள் சீர்வண்ணமென்றே உற்று இங்கு அறிந்தேன் உவந்து. அருட்பெருஞ்சோதி கடவுள் தன் பேரருள் நிறைவோடு எங்கும் இருக்கிறார். சிறு அணு அளவு இடம் கூட இடையீடு இல்லாமல் பூரணமாய் நிறைந்து இருக்கிறார்.
இது அனுபவ வாசகம். ஆண்டவர் ஓர் ஆன்ம நுண் உருவில் நிறையருள் விளக்கத்தோடு எழுந்தருளுகிறார். நிறை மனித தோற்றம் பெற்று திகழ்கிறார். இப்போது ஆண்டவரின் உண்மை முழுவதும் அந்த நிறை மனிதனுடைய அனுபவத்தில் விளங்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் உண்மையும் நிறை மனிதன் உண்மையும் இங்கு ஒன்றுதான். மனிதனின் உள்ளிருக்கும் இறைவனை அருள் ஞானத்தின் மூலமாகத்தான் அறிய முடியும். மனிதனில் இறைவன் இருக்கும் இடம்தான் ஆன்ம ஆலயம். இந்த ஆலயம் ஆண்டவரின் சிற்றுருவமாகவும் அந்த சிற்றுருவம் வெளிப்பட்டு விளங்குகிற இடமாகவும் இருக்கிறது. அடுத்த தலைப்பு சிதம்பர ஆலயம். அண்டப் பெருவெளியில் நிரம்பியுள்ள ஆகாசமே பூத ஆகாசம். அதுவே ஆண்டவரின் பேருருவம். இந்த ஆண்டவரை தன் முழு தன்மையின் விளக்கத்துடன் நம் உடம்பில் ஆன்ம சிற்றுரு வடிவாய் தோன்றி திகழ்கிறார். நம் உடலில் ஆண்டவர் விளங்கும் இடம்தான் உண்மை சிதாகாசம், சிதம்பரம். இதனுடைய சிறிய அளவு காரணமாக இது சிற்றவை என்றும் சிற்றம்பலம் என்றும் குறிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஞான ஆகாச வடிவம்தான் சிதம்பர இரகசியம். இதுதான் பரம்பொருளின் பரம ஆகாயம். இதுவே நம்முள்ளே இருந்து அருவ ஆன்மாவாகவும் அருவுருவ உயிராகவும் உருவ உடலாகவும் விரிந்து விளங்குகிறது. இந்த 3 நிலைகளையும் சிதம்பரம் கோயிலில் இன்றும் காணலாம். இந்த கோயிலில் விளங்கும் சிதம்பர ரகசியம்தான் ஞான ஆகாசம். இது அருவ நிலை. ரத்தின சபாபதி லிங்கம் இது அருவுருவ நிலை. நடராஜர் இது உருவ நிலை. இதனால்தான் சிதம்பர ஆலயம் கடவுள் அக உண்மை முழுவதும் வெளிப்பட்டு விளங்கும் இடமாக இருக்கிறது. கடவுள் உண்மையை உணர்ந்தவர்கள் தாங்கள் உணர்ந்த உண்மையை சிதம்பரம் கோயில் மூலமாக பாமர மக்களுக்கு காட்டியிருக்கிறார்கள். இந்த கோயிலை உருவாக்கிய தமிழ்ஞான சித்தர்களின் முயற்சி போற்றத்தக்கதாகும். சிதம்பர ஆலயம் கடவுள் அக உண்மை விளக்கம் முழுவதையும் கொண்டது. இதை பொன்னம்பலம் என்ற இன்னொரு பெயராலும் நன்கு அறியலாம். ஆண்டவரின் சுத்த பிரணவ ஞானம் ஆகிய உருவ அருவுருவ அருவ வடிவங்களில் சுத்த வடிவமான நடராஜர் திருவுருவத்தை குறிப்பது பொன்னம்பலம். இந்த காட்சி அனுபவம் பெற்றவன் தன் உடலோடு இருந்து அந்த உடலுக்குள் இருக்கும் ஆண்டவனை உணர்கிறான். அவன் தன் உடலுடன் இருந்தாலும் அந்த உடலுக்குள் இருக்கும் கடவுள் ஆன்ம வடிவே தன் உருவம் என்பதையும் காண்கிறான். அப்படி கண்டவன் தானே பாம்பிற் பள்ளி கொண்ட திருமால் வடிவம் பெற்றுவிட்டதாகவும் உணர்கிறான். நிறவியழலுருவாய் நீண்ட வெளிகாணில் அரவணையான் ஆகும் உடம்பு என்ற ஞான குரலால் இந்த உண்மை தெளிவாகும். இந்த அனுபவத்தையே நடராஜர் சந்நிதியில் கோவிந்தராஜர் அரிதுயில் நிலையாக காட்டப்பட்டிருக்கிறது. சிதம்பர ஆலய அனுபவத்தை பெற்ற ஒருவன் ஆன்மாவின் உருவமே தன் உருவமும் என்பதை உணர்கிறான். ஆனந்த நடன காட்சியில் ஆழ்ந்து தன்னை மறந்து விடுகிறான். இந்த நிலையே மனிதன் முடிவில் அடைய வேண்டிய குறிக்கோளாக கொண்டிருந்தது அன்றைய உலகம். சிதம்பர ஆலயத்தில் விளக்கப்பட்டிருக்கும் அக அனுபவத்துடன் ஒடுங்கி கிடந்து விடாமல் ஒருவர் மேலே போகிறார். அனகமாக விரிந்து அகிலமெல்லாம் அருட்செங்கோல் செலுத்த திருவருடம் ஆணை பெறுகிறார். அனகமாக விரிந்து அகிலமெல்லாம் அருட்செங்கோல் செலுத்த திரு அருளிடம் ஆணை பெறுகிறார். அவர்தான் திருவருட்பிரகாச வள்ளலார். பூர்வ சிதம்பர ஆலய சித்தி உண்மை மனிதனுக்கு அயலாக இருந்தது. அந்த சிதம்பர ஆலய உண்மையில் அவனை ஒடுங்கச் செய்தது. இது முத்தேக சித்தி பெற்று இந்த உலகிலேயே ஆனந்தமாக வாழ வகை செய்யவில்லை. சைவ சித்தாந்த உலகம் கண்ட முடிவு முத்தேக சித்தி இல்லை. அது அகத்தில் ஒடுங்கியும் தில்லை ஜோதியில் மறைந்தும் சிதம்பரவானில் கரைந்தும் போவதுதான். இந்த முடிவுக்கு மேலும் ஒருவர் செல்கிறார். அவர் சிவமாகவே மாறியும் விடுகிறார். தம் அருகில் இருப்பவருக்கு தெரியாத நிலையில் அருவமாகவும் விளங்குகிறார். ஆனந்த நடனமும் அவருக்குள்ளேயே நடைபெறுகிறது. அருள் அம்பலத்தரசும் அவரிடமே விளங்குகிறது. இந்த பேரின்ப அனுபவத்தை பெற்ற அந்த மனிதர் யார்? அவர்தான் திருவருட்பிரகாச வள்ளலார். சுத்த சன்மார்க்க இணைப்பினால் மரணமிலா பெருவாழ்வை பெற்றவர். திருவருட்பிரகாச வள்ளலார் முத்தேக சித்தியை பெற தொடங்கியது உத்தரஞான சிதம்பரம் என்னும் வடலூரில் இருக்கும் சத்திய ஞான சபையில்தான். இவரது சித்தியை விளக்க பழைய ஞான குரலை நிறவியழு அருள் ஒளியாய் நீண்ட வெளிகான் மெய் அருட்பிரகாச வள்ளல் ஆம் என்று மாற்றி பாடி மகிழலாம். பூர்வ ஞான சிதம்பர ஆலயத்தில் திருவருளின் ஒரு பகுதியை பார்ப்பதுதான் சிவானந்த அனுபவம். இந்த அனுபவமும் சிவஜோதியில் கரைந்து மறைந்து விடுவது. அந்த மறைவு நிலைக்கு பின் ஐக்கிய அனுபவத்தில் ஒருவன் நித்திய ஆனந்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. அப்படி இருப்பதாக சைவ சித்தாந்திகள் புகழ்ந்து போற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அது பொய் பாவனையாகும், புனைந்துரையாகும். மெய்யான அனுபவ வாசகம் இல்லை. வடவுள் என்றும்
வடலூர் என்றும் சித்திபுரம் என்றும் உத்தரஞான சிதம்பரம் என்றும் சொல்லப்படுகிற ஊரில் சத்திய ஞான சபை எழுந்திருக்கிறது. இந்த ஞான சபையில் சுத்த சத்விசாரத்தாலே அருட்பெருஞ்சோதி காட்சியை முழுமையாக பார்க்க முடிகிறது. இது ஒருவரை அவர் அகத்தே அவர் வேறு சத்திய ஞான சபை வேறு என்று எண்ணாமல் அருட்ஜோதி சுடராகவே அவர் விளங்குவதை அவருக்கு உணர்த்தி விடுகிறது. பின்னர் அருட்பெரும் ஜோதி அவர் அகத்தில் வெளிப்படவும் இருக்கிறது. அதனுடன் இணைந்த தயா வாழ்வில் அவர் பயின்று முன்னேறுகிறார். அதில் முன்னேற அவர் அகத்தில் அருள் வழி ஓங்கி பெருகுகிறது. அது பெருகி அவர் உணர்விலும் உயிரிலும் உடலிலும் நிரம்பி அவரை அருட்பிரகாச வடிவினர் ஆக்கிவிடுகிறது. உண்மையில் அருட்பெரும் ஜோதி கடவுளே அருட்பிரகாச நிறை மனித உருவம் பெற்று நித்திய ஆனந்தமாய் வாழ வந்து விடுகிறது. இதுதான் வள்ளற்பெருமானின் மரணமில்லாத முத்தேக சித்தி பெருவாழ்வு நிலை. இந்த பெருவாழ்வு நிலையுடன் மக்கள் சமுதாயத்தை பக்குவப்படுத்தி வருகிறார் வள்ளலார். அனகமாக இருந்து அருட்பணி புரிந்து வருகிறார் வள்ளலார். அனக வடிவில் இருந்து அருட்பணி புரியும் வள்ளலாரை புறவடிவில் சாதாரண மக்கள் எப்படி பார்க்க முடியும்? அருட்பக்குவம் பெற்றவர்களுக்கு அவர்கள் உள்ளத்தில் வள்ளல் பெருமான் அருவமாக தோன்றுகிறார். அவர்கள் உணர்வில் அருவுருவமாக தோன்றுகிறார். அவர்கள் கண்களுக்கு உருவமாகவும் தோன்றுகிறார். வள்ளலார் பெற்ற இந்த முத்தேக சித்தியை சிலர் இன்னமும் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் மாணிக்க வாசகரை போன்ற பல மகான்கள் மறைந்தது போல வள்ளலாரும் ஜோதியில் மறைந்து விட்டார் என்று விவரம் புரியாமல் சொல்லி வருகின்றனர். மீண்டும் வள்ளலார் பெற்ற இந்த முத்தேக சித்தியை சிலர் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் மாணிக்க வாசகரை போன்ற பல மகான்கள் மறைந்தது போல வள்ளலாரும் ஜோதியில் மறைந்து விட்டார் என்று விவரம் புரியாமல் சொல்லி வருகின்றனர். இப்போது அருட்பெரும் ஜோதி தோன்றிவிட்டது. எல்லோர் அகத்தும் புறத்தும் உண்மை விளங்கி இருக்கிறது. ஐய வினாக்களுக்கெல்லாம் ஐயன் அருள் ஒளியை விடையளித்து தெளிவுபடுத்தி வருகிறது. மக்கள் வாழ்வில் நிறை இன்ப நலம் காண வடலூர் பெருவழியில் சத்திய ஞான சபை திறக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை உலகம் கண்டிருந்த தெய்வங்கள், பீடங்கள், நிலையங்கள், மடங்கள், மந்திரங்கள், கோட்டங்கள், அற்புத சிற்ப தளிகள், கூடகோபுர ஆலயங்கள் முதலியவற்றில் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எழுந்து அருளவில்லை. அவர் தம் தனிப்பெருங்கருணையை பாலித்து மக்கள் சமுதாயம் முழுவதையும் ஒன்றுபடுத்தி அவர்களை ஆனந்த வாழ்வில் தழைக்கச் செய்யவும் இல்லை. சிற்றறிவுடனும் சிறு குணங்களுடனும் சிறிதளவே உண்மையை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். அவர்கள் பல கோயில்களுக்கு சென்று அங்கிருக்கும் பல்வேறு தெய்வங்களை வணங்கி வழிபாடு செய்கிறார்கள். அதை அகத்தும் செய்கிறார்கள், புறத்தும் செய்கிறார்கள். இனிமேல் யாரும் அப்படி வீண் போகக்கூடாது என்பதற்காகவே அருட்பெரு நோக்கத்துடன் வடலூரில் சத்திய ஞான சபை திறக்கப்பெற்று இருக்கிறது. இதனால் உலகுக்கு பெரும் நன்மை உண்டாகும் என்பதில் சந்தேகமில்லை. இத்துடன் 4வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, தயவு.